கோதை தன்னுடைய மகளின் அறையிலிருந்து வந்தவள் தன் முன் நின்ற கணவனை பார்த்தாள். என்ன முத்து? ஒன்றுமில்லை கோதை. அதான் வெளிப்படையா தெரியுதே. முத்து, என்ன தெரியுது? கோதை, உங்கள் பெண்ணிடம் இன்னொரு ஆண் நெருக்கமாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கலை, அதுதானே? முத்து, என் முன்னாடியே எப்படி தூக்கிட்டு வந்தான் பாத்தியா? கோதை, அதுக்கு என்ன பண்ணுறது? தூங்கு மூஞ்சி பெண்ணை பெற்று வச்சிருக்கீங்க. முத்து, அவளை என்னுடைய கண்ணுக்குள் வச்சு பார்த்துக்கிட்டேன் தெரியுமா? கோதை, ஆமாம், இல்லைன்னு யார் சொன்னா? அவரும் அப்படி தானே பார்த்துக்கிறாரு. முத்து, இருந்தாலும் என்னை மாதிரி என்னுடைய பெண்ணை பார்த்துக்க முடியுமா? கோதை, பொறாமை வேண்டாம், உங்கள் பெண்ணை அவர் நல்லா பார்த்துக்குவார். முத்து, வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான்டி. பவித்ரா சம்பாதிச்சா போதும்னு சொல்லறான். நான் என்ன என்னுடைய மகளை அவனுக்கு சம்பாதிச்சு போடவா பொத்தி பொத்தி வளர்த்தேன்? கோதை, இப்போ என்ன வேண்டாம்னு சொல்லிடலாமா? முத்து, இல்லை என்று அவசரமாக மறுத்தார். கோதை, டே இங்கே வா. முத்து, என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற? கோதை, இங்கே வாடா என்று அவளை தன்னுடன் அணைத்து கொண்டான். நம்ம பொண்ணு இன்னொருத்தனுக்கு மனைவியாக மாறிட்டா அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கஷ்டமாக தான் இருக்கும். நான் வெளிப்படுத்தும் விதம் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் வெளிப்படுத்தும் விதம் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் சங்கடம் எனக்கு புரியுது. எல்லா அப்பாவுக்கும் உண்டான வழிதான் இது. என்ன, யாரும் வெளியே காட்ட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அப்பட்டமாக வெளியே காட்டுறீங்க. உங்களுக்கு தெரியுமா, முக்கால்வாசி அப்பாக்கள் தன்னுடைய பெண் திருமணமானதும் சொந்தக்காரங்க கூட மேட்ச் ஆகிடுவாங்க, ஃபோட்டோக்கு கூட வந்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். தன்னுடைய மகள் தன்னை விட்டு போக போகிறாள் என்று ஊருக்காக வெளியே சிரித்து கொண்டே உள்ளே அழுவார்கள். ஆனால் எல்லாமே நாம் ஏற்றுக்கணும். நம்ம பவியும் கல்யாணம் செய்துக்கிட்டு உடனே வெளியே போயிருந்தால் நமக்கு இவ்வளவு சங்கடம் இருந்திருக்காதோ என்னவோ. ஆனால் எல்லாம் நல்லதுக்கு தான். மாப்பிள்ளையை பார்த்தீங்க இல்லை, இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கார். அவள் மேலே பாசமாக இருக்கார். வளையலை உடைச்சிக்கிட்டு உடம்பில் காயம் செய்துக்குவான்னு வளையலை கலற்றி வைத்துவிட்டு புடவையில் குத்தி இருக்கும் பின் கூட அவளை காயப்படுத்திடக்கூடாதுன்னு என்னிடம் சொல்லிட்டு போகிறார். அவள் சந்தோஷமாக இருப்பாள். முத்து, ஆமாம், அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நானும் நினைக்கிறேன். ஆனால் நம்மை விட்டு போயிடுவான்னு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. கோதை, அது பெண்களுடைய விதி. எங்கள் வீட்டை விட்டு இங்கு வரும் பொழுது பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் உங்களைப் போல நல்ல மனுஷன் எனக்கு புருஷனாக கிடைத்ததும் நான் என்னுடைய பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டை பெருமையாக நினச்சிட்டு வாழலையா? அந்த மாதிரி அவளும் அவளுடைய புகுந்த வீட்டோடு தன்னை நினச்சிக்குவா. முத்து, என்னை மறந்துடுவாளா? கோதை, என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. அவளுக்கு அவள் குடும்பம் அது முக்கியம். என்ன நம்மை நினச்சிக்குவா, ஆனால் அடிக்கடி வந்து போக முடியாமல் இருக்கும். இந்த பிரவீன் நாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா இங்கேயே வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். கோதை, என்னங்க இது? யாருடன் ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இப்போ பவித்ரா நம்ம வீட்டு பொண்ணு இல்லை, இன்னொருத்தர் வீட்டு பொண்ணு. அதை உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. முத்து அப்படியே கோதை மடியில் படுத்து கொண்டார். நிலாவோ தன்னுடைய அறையில் ஒரு சர்வர் எப்படி தன்னுடைய அக்காவை இப்படி தாங்குறார்? கையில் மோதிரம் பளிச்சிட்டதை நினைத்து பார்த்த. வைரமாக இருக்கும். அவ்வளவு வசதியான ஆளா அவர் அவளை தூக்கிட்டு வந்தது? ஐயோ, கண்ணை மூடினா அந்த காட்சி தானே வருது. என்னை சதீஷ் அப்படி பார்த்து கொள்வானா? பவித்ரா காலை எழுந்து தன்னுடைய அறையை பார்த்து திக்கென்று உட்கார்ந்தாள். என்ன நடந்தது தெரியலையே, எல்லாம் அவனுடைய தப்பு. என்னை ஏன் கூட்டிட்டு சுத்தினான்? எனக்கு ஏன் 9 மணிக்கு தூக்கம் வந்து தொலைக்குது? அவன் என்னை கூட்டிட்டு வந்தானா? அப்பா அவனை பார்த்திருப்பார். ஏற்கனவே அவன் மேல் கோபமாக இருந்தாரே, என்ன செய்தார்? அடிச்சிருப்பாரோ? இல்லை தன்னுடைய ஆட்களை விட்டு ஏதாவது செய்திருப்பாரோ? கடவுளே! எழுந்து டக்கென்று ஃபோனை எடுத்து கௌதமுக்கு டயல் செய்தார். ஃபோன் எடுக்கப்படவில்லை. மனதுக்குள் பயம் அதிகமாக ஒன்றும் புரியாமல் உட்கார்ந்தார். மெல்ல பாத்ரூம் செல்ல கண்ணில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. கண்ணாடியில் அவன் வைத்து விட்ட உச்சி போட்டு தெரிந்தது. கௌதம், உனக்கு ஒன்றுமில்லை தானே? அப்பா உன்னை ஒன்றும் பண்ணலை தானே? அவனோ முதல் ஃபோன் அடித்ததும், அடடா, என்னுடைய பொண்டாட்டிக்கு என்னுடைய ஞாபகம் வந்துடுச்சே. இப்போ உடனே எடுத்து பேசினா நீ டென்ஷனாக இருக்க மாட்ட, அதனால் கொஞ்சம் நீ டென்ஷன் ஆகு, அப்புறம் எடுத்து பேசுகிறேன்டி என்னோட பப்ளிமாஸ். நலம், காலம் காத்தாலே இப்படி வெட்டி ஆஃபீஸர் தானாக பேச ஆரம்பிச்சிட்டானே. அவர்கள் அறை கதவு தட்டப்பட்டது. சார், டேபிள் பார்க்க ஆள் இல்லை சார். நலம் எழுந்து ஃபோனை பார்த்து கொண்டிருக்கும் கௌதமை பார்த்து கொண்டே குளியல் அறைக்குள் நுழைந்தான். கௌதம் பவித்ராவுக்கு டயல் செய்தான். பவித்ரா ஃபோன் அடிக்க ஓடி வந்து எடுத்தாள். கௌதம் என்று திரையில் தெரிய காதில் வைத்து, ஏன் ஃபோன் எடுக்கல? பயந்துட்டேன் தெரியுமா? அப்பா திட்டினாரா? அடிச்சாரா? கௌதம், அடியை பொண்டாட்டி இவ்வளவு டென்ஷனா என்று நினைத்து கொண்டே பொறுமையாக, குட் மார்னிங். பவித்ரா, நான் எவ்வளவு டென்ஷனில் இருக்கேன், இப்போ வந்து குட் மார்னிங் சொல்கிறேன், சொல்லுடா, அப்பா என்ன சொன்னார்?
கௌதம், டெய்லி உங்களால் என்னுடைய பொண்ணை இப்படி கூட்டிட்டு வந்து விட முடியாது, அதனால் உங்களோட வச்சுக்கோங்கன்னு சொன்னான். பவித்ரா, டேய் காலம் காத்தால ஆரம்பிக்காதேடா. கௌதம், அது மட்டும் இல்லை, சீக்கிரம் பேர குழந்தையை பார்க்கணும்னு சொன்னேன். பவித்ரா முகம் சிவந்து, உன்னை திருத்த முடியாது. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கௌதம், நல்லா இல்லாமல் உன்னிடம் இப்படி பேச முடியுமா? பவித்ரா, சரி, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. வச்சிடறேன் என்று வைக்க போனவளுக்கு காதில் விழும்படி கௌதம், டேய் வலிக்குது, கண்ணு கூடவா தெரியலை, இவ்வளவு பெரிய கட்டு போட்டு இருக்கேனே என்று சொல்லிக்கொண்டே போனை வைத்தான். சத்தமாக சிரித்து கொண்டான். இப்போ நீ வாடி என்னை தேடி என்று நினைத்து கொண்டு காலாட்டி கொண்டு படுத்து கொண்டிருந்தான். கௌதமுக்கு மறுபடி ஃபோன் வந்தது. பாவமாக குரலை வைத்து கொண்டு, சொல்லு பவி. பவித்ரா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அடிபட்டிருக்கா? எங்கே இருக்கீங்க? கௌதம், நான் இங்கே நலன் ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்துட்டேன். வேலை செய்தால் தானே பவி உங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்கும். பவித்ரா, நான் வரேன் என்று ஃபோனை வைத்தாள். நலன் அவனை எட்டி உதைத்தான். எழுந்து டேபிளுக்கு போ, ஆள் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, சார் காலாட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. கௌதம், ஏன் நீ போக வேண்டியது தானே? நலன், நானும் தான் போகிறேன், 10 நிமிஷம் டைம், வந்து சேரு. கௌதம் இவனை நம்பி சாப்பிடாதீங்க மக்களே என்று கத்தினார். நலன் ஓடி வந்து அவனுடைய வாயை கையால் அடைத்து, மூடிட்டு வா, இல்லைனா உன்னுடைய கல்யாண மேட்டர் உங்கள் அம்மாவுக்கு போயிடும் என்று மிரட்டிவிட்டு சென்றார். கௌதம், போடா போ, எனக்கும் ஒரு காலம் வரும் என்று எழுந்து பல்லை தேய்த்து கொண்டு தலையில் கட்டு போட்டு கொண்டு முன்னாடி ஹோட்டலில் சர்வீஸ் செய்ய போனான். நலன் அவனை பார்த்து, டேய் நல்லா தானே இருந்த? கௌதம், சும்மா நீ மூடிட்டு இரு. நலன், இப்போ என்ன, உன்னோட பொண்டாட்டி வந்து என்னை சரமாரியாக திட்ட போகிறா அதானே? கௌதம், அஃப்கோர்ஸ் மச்சி என்று தலையில் நோட் எடுத்துக்கொண்டு டேபிளுக்கு சென்றார். நலன், என்னை ஏண்டா போட்டு எடுக்கிறீங்க என்று புலம்பிக் கொண்டு இன்னொரு டேபிளுக்கு சென்றார். பவித்ரா பல்லை தேய்க்கும் பொழுதே ஆத்திரத்தில் தேய்த்ததில் ரத்தம் வந்துவிட்டது. குளித்து வெளியே வந்தாள். அப்பா மேல் கோபமாக வந்தது. என்னதான் பிடிக்காத மாப்பிள்ளையாக இருந்தாலும் அடிக்கக்கூடாது. இல்லை, அப்பா அடித்திருக்க மாட்டார். அவனுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக கட்டு போட்டு இருக்கான்? எதுவும் தெரியாமல் முடிவு செய்யக்கூடாது என்று குளித்து கிளம்பினார். வளவன் பவித்ரா அறை கதவை தட்டினான். பவித்ரா, இது யாருன்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டே கதவை பார்க்க வளவன் நுழைந்தான். பவித்ராவை கட்டி அணைத்து ஒரு சுற்றி, உங்கள் ஆள் சூப்பர், நேற்று அப்படியே உன்னை தூக்கிட்டு வந்த ஸ்டைலை பார்க்கணுமே, அடடா கண்ணுக்குள் நிற்குதே. பவித்ரா, அப்பா என்ன சொன்னார்? வளவன், தெரியலை, நேற்று அவருக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துடுச்சு போல இருக்கு. அவன் நேற்றுலேருந்தே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கார். பவித்ரா, சண்டையா? வளவன், அதெல்லாம் ஒன்றுமில்லை. பவித்ரா, அப்பா கோபமாக இருக்காரா? வளவன், அப்படியே அனல் தெரிக்குது. பவித்ரா, எங்கே இருக்காரு? வளவன், உனக்காக காத்திருக்கார். பவித்ரா பெருமூச்சு விட்டு வெளியே சென்றார். முத்து அவளுக்காக காத்திருந்தது போல, குட்டிமா. பவித்ரா, அப்பா. முத்து, கௌதம் நேற்று வந்திருந்தார், ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லலாம் இல்லையா? பவித்ராவிடம் கௌதம் சொன்னது நினைவுக்கு வந்தது. வேலைக்கு போகவில்லை என்று சண்டை வந்திருக்கு என்று யூகித்து கொண்டாள். இருக்கட்டும், நான் சம்பாதிக்கிறேன், அவருக்கு தோணும் போது வேலைக்கு போகட்டும். முத்து, அப்படி விளையாட்டாக இருக்க முடியுமா? நம்ம ஆஃபீஸ் வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். பவித்ரா வேண்டாம் என்று அவசரமாக மறுத்தார். கௌதம் படிப்பு குறைவு, அங்கு வேலை செய்பவர்கள் கௌதமை தரக்குறைவாக நடத்தினால் தனக்காக தாங்கி கொண்டு வேலை செய்ய வேண்டி வரும். அந்த சூழ்நிலை அவனுக்கு வேண்டாம். அதுவும் இல்லாமல் அப்பா மனதில் கௌதம் பற்றி என்ன நினைக்கிறார் என்று தெரியாமல் அவன் அவளிடம் சென்று மாட்டிக்கொண்டு விட்டால் அவனுக்கு தான் ஆபத்து என்று நினைத்து கொண்டாள். முத்து கடைசி வரை அவன் வேலைக்கு போக மாட்டான். பவித்ரா, அப்பா உங்களுக்கு கௌதமை பிடிக்கலைன்னா விட்டுடுங்க, நானும் அவரை பார்க்க போகலை, ஆனால் அவரை எந்த விஷயத்திலும் திணிக்காதீங்க. முத்து, நான் எதுக்கு சொல்லுறேன்னா? பவித்ரா, அப்பா எனக்கு நல்லா புரியுது, இது நான் தேடிக்கிட்ட வாழ்க்கை, அதை சரி செய்து வாழ வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், இல்லைனா இந்த வீட்டில் காலம் முழுக்க இருந்துடுறேன்ப்பா. முத்து அவளை தன்னுடன் அணைத்து கொண்டு, அப்படி எதுவும் நடக்காது, உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று மனதில் நினைத்து கொண்டு காஃபி குடி என்று அவள் கையில் காஃபி கோப்பையை திணித்தார். ஸ்ரீதேவி ஹோட்டல் வாசலில் நின்று தன்னுடைய உடை அலங்காரத்தை பிரித்து கொண்டு உள்ளே நுழைந்து, மிஸ்டர் கௌதம் எங்கே இருக்கார் என்று கேட்க, பவித்ரா திருமணத்திற்கு சென்ற அனைவருக்கும் இவளை தெரியும், அதனால் கௌதம் இருக்கும் இடத்தை கை காட்டி விட்டனர். கௌதம் அருகில் நின்று அத்தான் என்று அவள் அழைக்க, கௌதம் சட்டென்று திரும்பி பார்க்க ஸ்ரீதேவி நின்று கொண்டிருந்தாள். கௌதம் மனதுக்குள், ஓ தேடியே வந்தாச்சா, பேசிக்கலாம் என்று நினைத்து கொண்டு, அத்தான். ஸ்ரீதேவி, நீங்கள் என்னுடைய அத்தை மகள், அப்போ எனக்கு அத்தான் தானே, அத்தை உங்களுக்கு என்னுடைய ஃபோட்டோ அனுப்பலையா? கௌதம், அந்த டேபிளில் உட்காருங்க, வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் பார்த்து கொண்டிருந்த
டேபிள் வேலையை வேறு ஒருவனிடம் கொடுத்துவிட்டு ஸ்ரீதேவி முன் உட்கார்ந்தான். ஸ்ரீதேவி, உங்களை அன்னைக்கு பவித்ரா கல்யாணத்தில் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அப்போவே நீங்கள் என்னுடைய அத்தை பையனை தெரியாமல் போச்சு. கௌதம், நீங்கள் பிரவீனை லவ் பண்ணினதா? ஸ்ரீதேவி, அதுவா? அது ஒரு நடிப்பு. பிரவீனுக்கு பவித்ராவை பிடிக்கவே இல்லை. அதனால் என்னை இப்படி நடிக்க சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொன்னான். ஆனால் பவித்ரா உங்களை போய் மாப்பிள்ளையா நடிக்க கூப்பிட்டு இருக்கா. கௌதம், நடிக்கவா? ஸ்ரீதேவி, பிரவீனுக்கு ஆத்திரம் வர வைக்கணும்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவள் நடித்தாள். அவ்வளவுதானே அத்தான். கௌதம், அது நடிப்பு இல்லையே. ஸ்ரீதேவி, அது நடிப்பு இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காதா? அத்தை தானே நமக்கு கல்யாணம் பேசி முடிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கௌதம், இது சரியான பாயிண்ட் என்று நினைத்து கொண்டு சொல்லுங்க. ஸ்ரீதேவி, நீங்கள் தான் அத்தா சொல்லணும். என்னை பிடிச்சிருக்கா? பவித்ரா கௌதமை தேடி நலன் ஹோட்டலுக்கு வந்தாள். நலன் பவித்ராவை பார்த்ததும் திடுக்கிட்டான். உள்ளே கௌதம் ஸ்ரீதேவியுடன் பேசி கொண்டிருக்கிறான். என்ன செய்வது என்று புரியாமல் பவித்ராவை வழியிலேயே மடக்க நினைத்து அவளை நோக்கி சென்றான். நலன் பவித்ராவை பார்த்து திடுக்கிட்டவன். உள்ளே கௌதம் ஸ்ரீதேவியுடன் பேசி கொண்டிருப்பது அவளுக்கு தெரியாமல் இருக்க என்ன செய்வது என்று மூளையை கசக்கி பிழிந்து கொண்டே அவளை நோக்கி சென்றான். ஆனால் நீங்கள் என்ன இந்த பக்கம்? பவித்ரா, ஹோட்டலுக்கு வருபவர்களை எல்லாம் இப்படி தான் கேட்பீர்களா? நலன் மனதுக்குள் அவனுக்கு மேலே இவ இருக்கிறாளே என்று நினைத்து கொண்டு, இல்லை, அப்படி எப்படி கேட்க முடியும்? நீங்கள் எல்லோரும் வந்தாதானே நான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் வந்திருக்கீங்களே, கௌதமை பார்க்க வந்திருப்பீங்களோன்னு. பவித்ரா, ஆமாம், வேற எதுக்கு வருவேன்? நீங்கள் அவரை கொடுமைப்படுத்துவதை பார்த்திருக்கிறேனே. கௌதம் இருக்காரா? நலன் பதற்றத்தில் உணர, இல்லை, வெளியே போயிருக்கா. பவித்ரா, என்ன ரெண்டுமே சொல்லுறீங்க? நலன், இருந்தா இப்போ இல்லை, வெளியே போயிருக்கா. பவித்ரா, அவருக்கு காயம்பட்டு இருக்கா? நலன், இப்படி சிக்க விட்டுட்டானே. ஆமாம், தலையில் காயம். பவித்ரா, நான் அவருக்காக வெயிட் பண்ணட்டுமா? நலன் அவளை தனியாக வேறு பக்கம் அழைத்து செல்ல முடிவெடுத்தான். அதற்குள் ஒருவன் வேகமாக சென்று கௌதமுக்கு சிக்னல் செய்தார். கௌதம் திரும்பி பார்க்க பவித்ரா நலனிடம் பேசி கொண்டிருந்தான். நலன், வேணும்னா உள்ளே அவனுடைய ரூமுக்கு போங்க, வந்துடுவான். கௌதம் பதறினான். இவளும் வந்துட்டாளே, கொஞ்சம் லேட்டாக கிளம்பி வரமாட்டா என்று நினைத்து கொண்டே ஸ்ரீதேவியிடம், சொல்லுங்க. ஸ்ரீதேவி, என்ன அத்தா சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தலையில் என்ன காயமா? பவித்ராவை நலன் சமாளித்து தனியாக தள்ளிக்கொண்டு கௌதம் அறைக்குள் அனுப்ப, அவளோ பசியில் வந்த காரணத்தால் அறைக்குள் போகாமல் சாப்பிட நினைத்து திரும்பி வந்து ஹோட்டலுக்குள் நுழைய அவள் கண்களுக்கு விருந்தாக அந்த காட்சியை பார்த்தாள். அப்படியே விரைத்து நின்றாள். ஸ்ரீதேவி தன்னுடைய போனில் யாருக்கோ பேச அவள் அந்த போனை கௌதமிடம் கொடுக்க அவன் வாங்கி பேசி கொண்டிருந்தாள். பவித்ரா அதிர்ந்தாள். ஸ்ரீதேவியை தன்னுடைய திருமணத்தில் என்ன செய்தாள் என்று கௌதமுக்கு நன்றாக தெரியும். அவளும் இவனும் பேசி கொண்டிருக்க என்ன காரணம்? அவளுடைய போனை வாங்கி இவன் சிரித்து பேசி கொண்டிருக்கிறான். எதிரில் ஒருவன் இந்த காட்சியை காண டக்கென்று கௌதமுக்கு வார்னிங் கொடுக்க நினைத்தான். ஆனால் பவித்ரா அவனை கண்ணாலே எரித்து வெளியேற்றினாள். ஸ்ரீதேவி கௌதமின் நெற்றியை தொட்டு தடவி கொண்டிருக்க கௌதம் சற்று அவளிடம் இருந்து விலகி போனை அவளிடம் கொடுக்க அவள் அதை வாங்கி சிரித்து பேசி சற்று நேரத்தில் போனை வைத்துவிட்டு கௌதம் கையை பிடித்தாள். இதை பார்த்து கொண்டிருந்த பவித்ராவுக்கு பயங்கர கோபம் எரிமலையாக வெடித்தது. நெஞ்சு விம்மியது. பக்கத்தில் ஒரு சர்வர் எடுத்து வந்த ட்ரேவை கௌதம் மேல் தூக்கி எறிய சரியாக அவன் நெற்றியில் பட்டு தெரித்தது. கௌதம் வலியில் ஆ என்று அலற ஸ்ரீதேவி டக்கென்று எழுந்து அவனுடைய நெற்றியில் வலியும் இரத்தத்தை அழுத்தி பிடித்தாள். இருவரும் சேர்ந்து திரும்பி பார்க்க பவித்ரா அங்கு பத்திரகாலியாக நின்று கொண்டிருந்தாள். பவித்ராவை பார்த்து, பவித்ரா, எதுக்கு அத்தானை அடிச்சே? பவித்ரா கௌதமை பார்த்து அவளை பார்த்து, அத்தான். கௌதம் படபடப்புடன் எழுந்து பவித்ராவை நோக்கி செல்ல ஸ்ரீதேவி தொடர்ந்தாள். ஆமாம், அவர் எனக்கு அத்தான். என்னுடைய சொந்த அத்தை பையன் கௌதம். பவித்ரா, அத்தை பையன் என்று கௌதமை பார்க்க கௌதம் நெற்றியில் வழிந்த இரத்தத்தை பற்றி கண்டு கொள்ளாமல் பவித்ரா கையை பிடித்து கொண்டு, பவி, நான் உனக்கு விளக்கமா சொல்லுறேன். ஸ்ரீதேவி கௌதமை முந்தி கொண்டு, அத்தா, நீங்கள் என்ன சொல்லுறீங்க? நான் சொல்லுறேன், இவர் ஒன்றும் சர்வர் இல்லை. எங்கள் அப்பா எனக்கும் அத்தானுக்கும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கல்யாணம் பேசிட்டு வந்திருக்காங்க. கௌதம், ஜஸ்ட் ஷட்டப் என்று ஸ்ரீதேவியை பார்த்து கௌதம் கத்திவிட்டு பவித்ராவை கையை பிடித்து தனியாக அழைத்து செல்ல ஸ்ரீதேவி, அத்தா, நீங்கள் நடித்தது போதும். நான் தான் உங்களை கல்யாணம் செய்துக்க போகிறேன். எனக்கு முன்னாடி அவள் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். பவித்ரா கௌதம் பிடியை உதறினார். கௌதம், பவி, ப்ளீஸ், நான் சொல்வதை கேளு என்று அவள் கையை தாவி பிடித்தார். பவித்ரா அவனை உதறிவிட்டு கண்ணீருடன் ஓடினாள். கௌதம் பின்னாலே ஓட
ஸ்ரீதேவி கௌதம் கையை பிடித்து இழுத்து, அத்தான் போகாதீங்க. பவித்ரா சட்டென்று திரும்பி பார்க்க ஸ்ரீதேவியின் பிடியில் கௌதம் இருக்க, தான் கோபித்து கொண்டு சென்றாலும் சமாதானம் செய்ய வரமாட்டானா என்று நினைத்து இன்னும் அவனை வெறுத்து முன்னால் சென்ற ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். கௌதம் வெறுமையாக நிற்க ஸ்ரீதேவியிடம் கொஞ்சம் கோபமாக, கையை விடு. ஸ்ரீதேவி, அத்தா, அவளுக்காக என்னை நீங்கள் வெறுக்காதீங்க. அவள் யாரோ, நான் உங்களுடைய சொந்த மாமா பொண்ணு. கௌதம் ஸ்ரீதேவியை பார்த்து, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஸ்ரீதேவி, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் வேணும். கௌதம், சரி, வீட்டில் ஏற்பாடு பண்ண சொல்லு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். ஸ்ரீதேவி சிரித்து கொண்டாள். என்னுடைய அத்தை பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சா நான் விட்டுடுவேனா? ரவீனையே உன்னை நெருங்க விடவில்லை. கௌதம் எப்படிப்பட்ட ஆள், விட்டுடுவேனா? அதுவும் இல்லாமல் அவனும் நானும் ரொம்ப நெருங்கிய சொந்தம். பழம் நழுவி பாலில் விழும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வாயிலேயே விழுகுதே என்று சொல்லிக்கொண்டே ஃபோனை எடுத்து காஞ்சனாவுக்கு டயல் செய்தாள். பவித்ரா தன்னுடைய ஆஃபீஸில் கண்ணீருடன் அமர்ந்திருக்க கௌதம் தன்னுடைய அறையில் இருந்து கணினி திரையில் தன்னவளை பார்த்தான். அவனுடைய இதயத்தை கிழித்து எரிந்தது போல இருந்தது. அவனுடைய ஃபோன் நம்பரை பிளாக் லிஸ்டில் போட்டு இருந்தாள். அவனுடன் பேச முடியாமல் மனம் குமரலுடன் அமர்ந்திருந்தான். பவித்ரா, நேற்று கௌதம் தன்னுடைய கையில் போட்ட மோதிரத்தை கழற்றி தூக்கி எறிந்தாள். சிறிது நேரம் அழுதாள். அப்புறம் தரையெல்லாம் தேடினாள். எடுத்து தன்னுடைய உடையில் துடைத்து கொண்டு கை விரலில் மோதிரத்தை மாட்டிக்கொண்டாள். அத்தனையும் கௌதம் கண்களுக்குள் புகுந்து மனதுக்குள் பதிந்தது. கௌதம் அவளையே பார்த்து கொண்டிருக்க அங்கு வந்த நலன் அவனை பார்த்து சிரித்தான். காலையில் வெறும் தலையில் கட்டு போட்டுக்கும் பொழுதே நினைச்சேன், இவனுக்கு நிஜ கட்டு உறுதின்னு. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கல மாப்பிள்ளை. பவித்ரா கைக்கு ட்ரேக்கு பதிலாக ஆட்டுக்கள் கிடைச்சிருந்தா என்ன ஆகி இருக்கும்? கௌதம் திரையில் தெரியும் அவளை பார்த்து கொண்டே சமாதியாகி இருப்பேன், ராட்சசி, கோபக்காரி. நலன் அப்போதுதான் அவனுடைய திரையில் கண்ட காட்சியை பார்த்து வியந்தான். நலன், என்னடா அவன் என்ன பண்ணறான்னு இங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்க? கௌதம் பெருமூச்சு விட்டு தன்னுடைய லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு, மச்சி, நான் உன்னிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். அந்த நேரம் வாசு உள்ளே நுழைய, சார். கௌதம், பரவாயில்லை, வாங்க. இது நலன், என்னுடைய ஃப்ரெண்ட், நம்ம புது கேட்டரிங் கான்ட்ராக்டர். இது வாசு, என்னுடைய அசிஸ்டன்ட். நலன் புரியாமல் விழித்தார். வாசு, சார், ஃபைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எடுத்துக்கிறேன். கௌதம், எஸ், டேபிள் மேலே இருக்கு, எடுத்துக்கோங்க. வாசு, சார், நான் மறுபடியும் எப்போ வரட்டும்? கௌதம், கொஞ்ச நேரம் கழித்து நானே கூப்பிடுறேன் என்று அவனை அனுப்பிவிட்டார். நலன், இது உன்னுடைய ஆஃபீஸா? கௌதம், நலன், என்ன பண்ணுற? கௌதம், இந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்கும் மால் மற்றும் என்கே குரூப்ஸ் எல்லாமே என்னுடையது தான். நான் தான் ஓனர்னு வேலை செய்பவர்களுக்கு, சில முக்கியமானவர்களை தவிர யாருக்கும் தெரியாது. நலன் திறந்த வாயை மூட மறந்தான். சிறிது நேரம் அமைதி நிலவியது. சிட்டி டெவலப்பர்ஸ், என்கே, நீலவண்ணன், காஞ்சனா, நலன் அவன் மேல் தாவி அவன் கழுத்தை பிடித்து முதுகில் அடி போட்டான். இருவரும் கட்டி புரண்டு மூச்சு வாங்கி எழுந்து நின்றனர். கௌதம், மறைக்கணும்னு என்னுடைய எண்ணம் இல்லை. அம்மா அப்பா எல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம்னு தீர்மானமாக சொல்லிட்டாங்க. அதனால தான் உன்னிடம் கூட மறைக்க வேண்டியதாக போச்சு. நலன், ஸ்டாப். கௌதம், டேய் நலன், நான் உங்கள் வீட்டுக்கு சொல்லிடுவேனே, உனக்கு என் மேல் சந்தேகம். சபாஸ், மேலே சொல்லு. கௌதம், கோபப்படாதேடா. நலன், தினம் தினம் உனக்காக நான் வெந்து பொங்கிக்கிட்டே இருக்கேன். உனக்கு என்னுடைய வேதனை விளையாட்டாக போயிடுச்சு. கௌதம், மச்சி, நீ சமையல்காரன்னு பேசும் பொழுதே நிரூபிக்கிற. நலன், கிண்டலா? கொன்னுடுவேன். இந்த கான்ட்ராக்ட் நீ தான் எனக்கு தர வச்ச. கௌதம், அதை விடுடா. ஏண்டா, நீ தொழில் செய்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட மாட்டேனா? அதுக்கு இல்லை மச்சி, நமக்குள்ளே ஒரு கேப் வந்துடும், சொல்லலைடா. நான் போடா. கௌதம், மச்சி, கெட்ட வார்த்தை பேசாத மச்சி. நீ ரொம்ப நல்லவன், கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன். சூப்பர். என்னவோ எனக்கு கொஞ்சம் கெத்தாதான் இருக்கு. நானும் அப்படியே எல்லோரையும் மிரட்டிக்கிட்டே ஒரு சுற்றலாம் இல்லையா? கௌதம், இன்னைக்கு பவி கோபிச்சுக்கிட்டு போயிட்டா. ஆனால் அது உன்னுடைய பிரச்சனை. உங்கள் அம்மா நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு சந்தோஷத்தில் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய கல்யாணத்துக்கும் நான் தான் சமையலாம் பேசி முடிச்சிட்டாங்க. கௌதம், நலன், நான் எப்போ சம்மதம் சொன்னேன்? நலன், எல்லாம் ஸ்ரீதேவி சொல்லி கல்யாண ஏற்பாடே ஆரம்பிச்சிட்டாங்க. கௌதம், அதுக்குள்ளவா? நலன், இப்போ என்னுடைய முறை. நீ தலையை பிச்சுக்குவியா, நான் வேடிக்கை பார்ப்பேனா? கௌதம், மச்சி, டே என்னடா பண்ணட்டும்? நலன், நீலவண்ணிடம் பேசுங்கள் சார். கௌதம், அப்பா கப்பலுக்கு போயிட்டார். நலன், எப்போ வருவார்? கௌதம், எப்படியும் 4 மாதம் ஆகிடும். நலன், எப்படியும் உங்கள் அப்பா வந்து தானே கல்யாணம் வைப்பாங்க. அதுக்குள்ளே பவித்ராவை கரெக்ட் செய்து கர்ப்பமாக்கிடு.
கௌதம் எப்படிடா கொஞ்ச நாள் பவித்ராவை இப்படி ஜாலியாக சீண்டிக்கிட்டே லவ் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் முடியாது போல இருக்கு. நீ அடுத்த கட்டத்துக்கு போக சொல்லலை. இதுவும் நல்ல யோசனையாக தான் தெரியுது. ஆனால் இதெல்லாம் உனக்கு நல்ல யோசனையாக தான் தெரியும். கௌதம் அவளை எப்படிடா சமாதானம் செய்வேன்? நலன் பேசுடா. ஒத்துக்கலைனா தூக்கிடு. அதுதான் ஒரே வழி. பயந்துக்கிட்டு விட்டுடாதே. கௌதம் சரி வருமா? ஆனால் எல்லாம் சரி வரும் மச்சி. 4 மாதம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதே. பவித்ரா ஃபோன் செய்து அனு என்று அழுதாள். அனுபமா என்னடி ஆச்சு? பவித்ரா அந்த ஸ்ரீதேவி என்னுடைய வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்க மாட்டாள் போல இருக்கு. அனு இப்போ என்ன ஆச்சு? பவித்ரா கௌதம் கூட என்று விம்மினார். அனு கௌதம்? பவித்ரா கௌதம் அவளுடைய அத்தை மகனாம் அவங்க. அனு சொல்லி தொலை. பவித்ரா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். அனு கௌதம் என்ன சொன்னான்? பவித்ரா நான் கேட்கவே இல்லை. மனசு உடைஞ்சு போச்சு. செத்து போயிடலாம் போல இருக்கு. அனு லூசு மாதிரி உளராத. எங்கே இருக்க? பவித்ரா ஆஃபீஸில். அனு நான் வரேன், பொறுமையா இரு என்றவள் சிறிது நேரத்தில் மால் உள்ளே நுழைந்து அனுமதி வாங்கி கொண்டு பவித்ரா அறைக்குள் நுழைந்தாள். பவித்ரா அவளை ஓடி வந்து கட்டி கொண்டாள். என்னடி இப்படி அழுதுகிட்டு இருக்க? அனு எனக்கு என்னடி குறைச்சால்? எதுக்கு கௌதம் எனக்கு துரோகம் செய்தான்? அனு உளராதே. நீ கௌதமிடம் பேசினியா? பவித்ரா இல்லை, அவனுக்கு தெரியல அவளை பற்றி. ஆனாலும் அவளும் அவனும் ஃபோனில் யாரிடமோ சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அனு நீ அவனிடம் பேசவும் மாட்ட. கௌதம் அப்படிப்பட்டவனை நம்புறியா? பவித்ரா பதில் தெரியவில்லை. அனு சொல்லிடி. பவித்ரா இல்லை. அனு அந்த நம்பிக்கையுடன் ஃபோன் பண்ண. பவித்ரா இவ்வளவு நடந்ததே அவன் முன்னாடி தானே நான் அழுதுகிட்டு வந்தேன். அவன் ஃபோன் பண்ணக்கூடாதா? அனு இது என்ன ஈகோ? யார் ஃபோன் பண்ணினா என்ன? பவித்ராவின் டேபிள் ஃபோன் அடித்தது. மூக்கை துடைத்து கொண்டே ஃபோனை எடுத்து காதில் வைத்தாள். ஹலோ கௌதம், என்னுடைய ஃபோனை ஏன் பிளாக் பண்ணின? பவித்ரா சட்டென்று பதினாள். எப்படி இவனுக்கு ஆஃபீஸ் நம்பர் தெரியும்? எனக்கு கோபம். பவித்ரா கௌதம் பவி உன்னுடைய கோபம் சரிதான். அதுக்காக பேசாமல் விட்டுட்டா எல்லாம் சரியாகிடுமா? முதல்ல ரூமுக்கு வா. பவித்ரா வரமாட்டேன் என்று ஃபோனை வைத்தாள். மறுபடியும் ரிங் ஆன ஃபோனை பிரித்து வைத்தாள். ஆனால் ஏண்டி பிடிவாதம் பண்ணற? பவித்ரா எனக்கு பிடிக்காதவளிடம் என்ன பேச்சு? நான் போக மாட்டேன். பவி நீ இப்படி இல்லையே, ஏன் இவ்வளவு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? பவித்ரா நான் அப்படிதான். என்னால் அவனை விட்டு கொடுக்க முடியாது. அப்போ அவன் சொல்வதை கொஞ்சமாவது கேட்கணும். பவித்ரா நானா தப்பு பண்ணினேன்? என்னால் பணிஞ்சு போக முடியாது. சுத்தம். சரி நீயே சொல்லு, இப்போ என்ன பண்ண போற? பவித்ரா தெரியலையே. சரி லீவு போட்டுட்டு வா, கொஞ்சம் வெளியே சுற்றிட்டு வரலாம். பவித்ரா எனக்கு மூடு இல்லை. நான் அங்கிருந்து லீவு போட்டுட்டு வந்திருக்கேன். உனக்கு மூடு இல்லையா? வாடி என்று அவளை இழுத்து கொண்டு கிளம்ப பவித்ரா தன்னுடைய ஃபோனில் மேனேஜரிடம் பெர்மிஷன் சொல்லிவிட்டு கிளம்பினார்.